இன்னைக்கு அல்கோ மைண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா நிஃப்டி இனிஷியல் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி பார்க்கறதுக்கு முன்னாடி அல்கோ மைண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த விதமான ஸ்ட்ராட்டஜியை சஜஸ்ட் பண்ணுறது இல்லை. அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கன்னு சஜஸ்ட் பண்ணுறது இல்லை. அல்கோ மைண்டில் எங்களுடைய முக்கியமான வேலை பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்ட்ராட்டஜி டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜி கிரியேஷன். நாம் செப்பரேட்டாக ஸ்ட்ராட்டஜி கொடுத்து இந்த ஸ்ட்ராட்டஜி இவ்வளோ அக்யூரசி இருக்கும் அப்படிலாம் சொல்கிறது கிடையாது. நமக்கு அது வேலை கிடையாது. அல்கோ மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கம்யூனிட்டி. இப்போது நாங்கள் அல்கோ பிளாட்ஃபார்ம் ரன் பண்ணுறோம். மோர் தென் 140 புரோக்கர்ஸ் மேலே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். மற்றும் சப்போஸ் எங்ககிட்ட கோடிங்காக வரும்பொழுது அந்த கோடிங்கை ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது எங்கிட்ட, நான் அதை கோட் பண்ணணும்னு எங்ககிட்ட வருவாங்க. அது மாதிரி என் கிளைண்ட்ஸ் வரும்போது அவங்களுக்கு நாங்கள் கோடிங் பண்ணி தருவோம். கோடிங் பண்ணக்கப்புறம் அந்த கோடிங் காஸ்ட்டில் ஒரு 50% நாங்கள் பேர் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஸ்ட்ராட்டஜி லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவோம். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே லிஸ்ட்டில் ஆட் ஆகிட்டு வருது. அந்த வரிசையில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா நிஃப்டி இனிஷியல் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டு, இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ராட்டஜி லிஸ்ட்டில் 2வது ஷீட்டில் நிஃப்டி ஐபி பிரேக் அவுட் ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜின்னு இருக்குது. இதனுடைய எஸ்ஐடி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி ஐடி 73254669 73254669 இந்த ஸ்ட்ராட்டஜி. ப்ளஸ் இந்த ஸ்ட்ராட்டஜி பிடிலையும் ரன் ஆகிட்டுருக்கு ரீசெண்ட்லேருந்து, நேற்று இன்னைக்குலேருந்து. இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லாஸ்ட் ஸ்ட்ராட்டஜியாக, அதாவது 8வது ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியோடைய லாஜிக் இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதை பார்க்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இனிஷியல் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி மாதிரி இது ஃபஸ்ட்டு 1 hour கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு 1 hour ஹை அண்ட் லோ ஸ்ட்ராட்டஜி சிஸ்டம் மார்க் பண்ணிடும். மார்க் பண்ண உடனே ஹைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு ஹை அண்ட் லோ மார்க் பண்ணக்கப்புறம் ஃபஸ்ட்டு 1 hourல இந்த ஸ்ட்ராட்டஜி ஸ்கேல்பிங்கிறதுனால இந்த டேவுடைய ஹையோ, அதாவது ஃபஸ்ட்டு 1 hour ஹையோ அல்லது லோவோ கட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 15லேருந்து 20 பாயிண்ட்டுக்கு முன்னாடியே இது என்ட்ரி கொடுத்துடும். ஒன்ஸ் அந்த 15லேருந்து 20 பாயிண்ட்டுக்கு முன்னாடி என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் ஒன்ஸ் அந்த ஹையை கட் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஒரு 5லேருந்து 10 பாயிண்ட் தான் இண்டெக்ஸில் டார்கெட் வெளியில் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்றைக்கியுடைய ஹை பார்த்தீங்கன்னா 22,996 ஃபஸ்ட்டு 1 hour ஹை இண்டெக்ஸில். லோ பார்த்தீங்கன்னா 22,816. இப்போது சப்போஸ் இந்த இடத்துல ஹை கட் ஆகிட்டு ஹை ஃபார்ம் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழேருந்து மேலே போகும்போது ஸ்ட்ராட்டஜி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபஸ்ட்டு 1 hour ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிடும், சிஸ்டம் மார்க் பண்ணும். ஆல்கோ ஃபஸ்ட்டு 1 hour ஹை மார்க் பண்ணதுக்கப்புறம் ஹையை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஃபஸ்ட்டு 1 hour ஹை பார்த்தீங்கன்னா 22,996, லோ பார்த்தீங்கன்னா 22,816. இப்போ 22,996 கட் ஆகிறதுக்கு முன்னாடி 15 பாயிண்ட்டுக்கு முன்னாடியே 10லேருந்து 15, அதாவது 15லேருந்து மேக்ஸிமம் 20 பாயிண்ட்டுக்கு முன்னாடியே ஆல்கோ கால் ஆப்ஷனை பை பண்ணிக்கோ. எஸ்பெஷலி இந்த மணி கால் ஆப்ஷன், அதாவது 2 ஸ்ட்ரைக் இந்த மணி கால் ஆப்ஷனை பை பண்ணோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 22,996னா 22,981 கிட்ட வரும்போதே பை ஆகிடும். முன்ன பின்ன ஒரு 5 பாயிண்ட் இருக்கலாம். 22,981லேருந்து ஒன்ஸ் இந்த ஹை பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஒரு 5லேருந்து 10 பாயிண்ட்டுக்குள்ளே ப்ராஃபிட்டை புக் பண்ணிடும். அதாவது இனிஷியல் ரேஞ்ச் பிரேக் அவுட்டுடைய ஃபஸ்ட்டு 1 hour ஹை கட் ஆகிறதுக்கு முன்னாடி 15 பாயிண்ட்லேருந்து முன்னாடி பை பண்ணோம். கட் ஆனதுக்கப்புறம் 10 பாயிண்டில் விற்றுரும். அதே தான் வைஸ் வர்ஸா. செல் சைடும் பார்த்தீங்கன்னா 22,816னா 22,000 ஒரு 830 அந்த ரேஞ்சில் புட் ஆப்ஷன் பை பண்ணும். சப்போஸ் ஒரு வேளை லோவை கட் ஆகிற பட்சத்தில் கட் ஆனதுக்கப்புறம் 22,816லேருந்து ஒரு 5லேருந்து 10 பாயிண்ட், அதாவது 806, 800 ரேஞ்சில் வந்த உடனே கட் பண்ணிடும். மொத்தமாகவே ஒரு 20லேருந்து 25 பாயிண்ட் தான் நமக்கு டார்கெட் வச்சுக்கோம். ஸ்டாப் லாஸும் அதே அளவுக்கு தான் ஸ்டாப் லாஸும் வைக்கும். இது பார்த்தீங்கன்னா பியூர்லி ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி. இதில் நம்ம இந்த மணி தான் ஒர்க் அவுட் ஆகும். உதாரணத்துக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி 8வது ஸ்ட்ராட்டஜியாக ஆட் ஆகிருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜி இன்னைக்கு எப்படி வந்திருக்குன்றதை நான் ஒரு எக்ஸாம்பிளில் காட்டுறேன். இன்னைக்கு பிடியில் ரன் ஆகிருக்கு. இந்த டேட்டா வச்சு நான் காட்டுறேன்.
பிடியில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிளியராக தெரியுது. இன்னைக்கு டேட்டா ஃபில்டர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கரெக்டாக 10:15க்கு 10:15 ஒரு செகண்டுக்கெலாம் கரெக்டாக வந்து பை ஆகிருக்கு. 22,978க்கெலாம் பை ஆகிருக்கு. ஆக்சுவலாக இன்றைக்கியோடைய ஹை பார்த்தீங்கன்னா 22,996. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பை ஆகிருக்கு. அதே போல் 23,000க்கெலாம் விற்றுருக்கு. ஆப்ஷன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆப்ஷன் ப்ரைஸ் 22,900 கால ஆப்ஷன் வந்து என்ட்ரி கொடுத்துருக்கு. 162க்கு 185க்கு எக்ஸிட் ஆகிருக்கு. ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு 15 to 20 பாயிண்ட்ஸ் வந்து இந்த மணி ஆப்ஷன்லேயே நமக்கு கிடச்சிருக்கு. 2 ஐடிஎம்மில் 2 ஸ்ட்ரைக் இந்த மணியில். இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா பியூர்லி வந்து ஸ்கேல்பிங் பண்ணுறவங்களுக்கு உகந்த ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பிடிலையும் ரன் ஆகுது. இந்த பிடின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி அல்கோமைனில் நிறைய ஸ்ட்ராட்டஜி ஆட் ஆகுது. அது மாதிரி ஆட் ஆகிற ஸ்ட்ராட்டஜியில் புதுசாக வரக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே ஏஐ மூலமாக டெஸ்ட் பண்ணி டேட்டா கரெக்ஷன் பண்ணி பிடியில் ரன் ஆகும். இது சப்ஸ்கிரைபர்ஸ் நான் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே ரியல் டைமில் ஃபார்வர்ட் டெஸ்டிங் பண்ணுறவங்க ரியல் டைமில் என்ன பொசிஷன் எடுக்கிறதுன்றதை பார்த்துக்கலாம். நன்றி.